தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பார்த்தா புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. சரி, அது என்ன பிரச்சனை, எதனாலே பிரச்சனைக்கு காரணமாக இல்லை, நிறைய காரணம் இருக்கும். அதை சாதாரணமாக டீலிங் பண்ணி அதை அப்படியே ஜீரணிச்சுக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளே போய்க்கணும். அந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு நீனா நானா பார்த்துங்க எடுத்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பகை பண்ணி அது பண்ணா கேட்டால் அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்னடா நக்கம்மா பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிட்டு, சரி ரைட்டு பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போயிட்டா சரி, அது மாதிரியான விஷயங்கள் எல்லா குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் நடக்க செய்யுது, நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே உட்காந்து நல்லா யோசித்தா அதுக்குள்ளே சில விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். ஒன்றுன்னா அப்படி அது பார்த்தா சரி, அதுக்கான மூல காரணம் என்ன, ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம அதோட டீல் பண்ணி அதை கடந்து போகணும். நமக்காக இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாகணுங்கிற ஒரு 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 அந்த ஒரு விஷயத்தில் அந்த அப்பா அம்மா 2 பேருமே அதை உணரணும். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை பண்ணி விடணும், என்னாவது ஒன்று செஞ்சு விடணும், ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு இந்த குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு அந்த உறவுக்குள்ளேயே அந்த சொந்தங்குள்ளேயே இதே மாதிரி ஒரு உறவாடி அந்த ஒரு பகையை தீர்த்துக்கொள்ளையோ அல்லது பழி தீர்த்துக்கொள்ளையோ அல்லது கெட்ட எண்ணங்கள் அடிப்படையிலையோ அல்லது ஒரு இப்படி தான் இதுக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாய்சனை கலக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை தொடங்கி வச்சது அந்த உறவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மோதிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை காலி பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளை வீணாக போயிடும். அப்புறம் பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும். இந்தாண்ணா பொண்டாட்டி அழைக்க போய் வரலாமா, என்னாச்சு, புருஷன் தற்கொலை. பொண்டாட்டி போய் அழைக்க போகல, என்னாச்சு, புருஷங்காரனே பிள்ளைகளை கொண்டு விட்டான். இப்படி அப்புறம் என்னாச்சு, அழைச்சிட்டு போனவன் இவன் போய் பல பிரச்சனை பண்ணப்போ அவள் பிள்ளைகளை போட்டுவிட்டு செத்துட்டான்னு. இது எவ்வளோ பிரச்சனைகள் எங்கேருந்து தொடங்குது அப்படி யோசித்து அந்த மாதிரி அது பண்ணாமல் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத, காரணம் இல்லாத அப்பாவி குழந்தைகளை நீங்கள் பலி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு குற்ற தண்டனை. அது ஒரு பாவம். அதுக்கு ஒரு தனி உரிமை, தனி உலகம் உண்டு. குழந்தைகள் அதில் யாரும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல் தொடர்ச்சியாக போயிட்டுருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். குழந்தைகள் என்றைக்கும் குழந்தைகளாக பார்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்காக அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்வது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.